சீசனிலிருந்து வந்த இன்றைய இயக்குனர் ப்ரூஸ்லி படை அறிமுகம். விலங்கு படத்தில் காவல்துறையின் குடும்பத்து சில அநியாயங்களை நியாயங்களை நாம் பார்த்த கேட்ட கதைக்களத்தை அச்சு பிசறாமல் அப்படியே கொடுத்திருக்கும் ஒரு படைப்பை தந்த பிரசாந்த் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாம் சிவமையும் கடவுளுக்கு நன்றி. இந்த ப்ரெஸ் மீட்டுன்னொன்னே என்னை எல்லாருமே ரொம்ப பயமுறுத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி சிவரிங்காக தான் இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்கே வந்து யாருங்க ஆஃப்டர் ப்ரூஸ்லிக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் அதான் என்னென்னா, ரொம்ப சீக்கிரம் நீ வந்துட்ட, ரொம்ப ரொம்ப இதாக பேசுகிற, உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியாக கிடச்சனால தான் நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த 4 வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்படணுமோ அதை நான் பட்டுட்டேன். கஷ்டம்னு இல்லை, சரி ஓகே, அது பாஸ் விட்டுலாம். அது எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஐயப்பன் தான் ஃபஸ்ட் இந்த கதையை கேட்டார். இது நாங்கள் வேறு ஒரு கேங்ஸ்டர் ஒரு கதை பண்ணலான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட அப்பா 2-3 போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் போய் மீட் பண்ணி அவங்ககிட்ட நம்ம கேட்குறப்போ அவங்க லைஃப்பில் நடந்த சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு அது என்னென்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னென்னா, அவங்க கூட போய் உட்காந்துருக்கிறப்போ அவங்க நம்மள மாதிரியான ஒரு ஆள், நம்மள மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம வேலைகள் மாதிரி அவங்க ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க கூட அந்த ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு வந்து இதை படமாக்கணும், இதை வந்து சினிமாவாக்கணும். ஸோ கதைன்னு வேறு எங்கெங்கேயோ தேடாமல் நம்ம ஊருக்குள்ளார திருச்சியில் நம்ம ஏரியாவில் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கதையை எடுப்போம். இப்போ போலீஸ் கதை த்ரில்லர் அப்படின்னோன்னா வேறு ஒரு பேட்டர்னில் இருக்கிறத வந்து எனக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கதை சொன்னார். அது அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த விஷயங்களை பார்த்தா எப்படி இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறப்போ ஐடியாவை மட்டும்தான் மதன் சார்கிட்ட சொன்னேன்னா அவர் வந்து இதை டெவலப் பண்ண அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட் அதை டெவலப் பண்ணி வர்றப்போ ஃபில்மாக பண்ணலாம் அப்படின்னு தான் பேசியிருந்தோம். அப்புறம் ஜி5ல அப்ரூவ் வாங்கினோம். கௌஷிக் சார், சிஜு சார் எல்லாருமே கதை கேட்டாங்க, ஷாம் சார், இவங்க எல்லாருமே கேட்டு இந்த கதையை ஓகேன்னு சொல்லி அப்புறம் ஃபில்மாக பண்ணலாமா, வெப் சீரியஸாக பண்ணலாமா, நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் சரி கதை கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்ம வந்து வெப் சீரியஸாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ளே வந்தோம். அதை எடுத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது நான் நினச்ச மாதிரியான ஒரு ப்ராடக்டாக வரலாட்டினாலும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு வந்து இதில் பெருசாக சப்போர்ட் பண்ணது ரொம்ப ப்ரொடியூசர் தான். என்னென்னா அவர் நிறைய டேரக்டர்ஸை பார்த்துருக்காரு. ஸோ நான் வந்து ரொம்ப பெரிய ப்ரொடியூசர், ரொம்ப தயங்கி ஒரு விஷயம் கேட்கலாமா, தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரூஸ்லி டேரக்டர்னு ஒரு லேபிள் இருக்கிறப்போ என்னால் எதையுமே வந்து இதை எனக்கு கொடுங்க அப்படின்ற இதாக கேட்க முடியல. பட் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு 24 ஹவர்ஸும் என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு, மேபி அவர் வந்து இவனுக்கு படம் எனக்கு தெரியுமா தெரியாதா அந்த மைண்ட் செட்டில் உட்காந்தாரான்னு தெரில, பட் 24 ஹவர்ஸும் என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு எனக்கு என்ன தேவையோ அதை வந்து அவராக செஞ்சுட்டே இருந்தார். இதில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வருது. கதையோட ஒரு முக்கால்வாசி போர்ஷன் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் நடக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து செட்டு அங்கே திருச்சியில் போடணுன்றப்போ ஒர்க் பண்ணவங்கலேருந்து ரோட்டில் வர வரைக்கும் சொல்லிட்டான், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, மெட்ராஸ்லேயே நீங்கள் செட்டு போட்டு எடுங்க, எதுக்கு நீங்கள் திருச்சி வரைக்கும் வரீங்க, இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனையில் இதெல்லாம் வந்து தேவையான்னு எல்லாருமே வந்து அப்போஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அவர் மட்டும்தான் இல்லைடா தம்பி, இதை வந்து நம்ம இந்த ஸ்டேஷன் தான் வேணும், இந்த இடம் தான் வேணும், நீ அது வந்து ஒரு பாலடைஞ்ச ஒரு பங்களா, அது ஃபுல்லாக செடியெலாம் முளைச்சிருந்து அதை சரியாக பார்த்தா கூட தெரியாது. பட் அதை அவர் உள்ளே வந்து பார்த்துட்டு இல்லை இதுதான் கரெக்டு, நம்ம வந்து யோசித்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இதுதான், இது ரொம்ப கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லி எனக்காக கடைசி வரைக்கும் போராடி அந்த போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்தாரு. இது எப்படின்னா, ஒரு தடவை கன்வின்ஸ் ஆகி வேறு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பார்த்து ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நைட்டு ஒரு படத்துக்கு போகிறப்போ திடீர்னு இன்ட்ரோலில் வந்து கூப்பிட்டு சொல்கிறார், தம்பி நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷனே போயிடுவோம் அப்படின்றார். எனக்கு என்னென்னா, நான் எப்படி அந்த கதையை யோசிச்சிட்டே இருக்கணும், அதே மாதிரி எல்லா கதையும் அவர் யோசிச்சிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு சீன் எடுத்துருக்க, தம்பி அந்த ஷார்ட் எடுக்கவே இல்லை, அந்த சீன் எடுக்கலன்னு அவர் எல்லா டவுட்டுமே எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். பிரசாந்த் படம் பண்ணாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார். அதோட மீனிங் எனக்கு தெரியலனே, யார் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. பட் பிரசாந்துக்கு அதே சோஃபா, அதே ஆஃபீஸு, அதே தட்டு இருந்தால் போதும், லைஃப் ஃபுல்லாக நான் அவங்க கூட இருப்பேன். அப்புறம் ஷாம் சார் வந்து ரொம்ப ஷாம் சார் ப்ளீஸ் ஏன்னா எனக்கு கௌஷிக் சார் கதை கேட்டார், இங்கே வா ப்ளீஸ்,
கௌஷிக் சார் கதை கேட்டார், சிஜு சார் கதை கேட்டார். சிஜு சார்லாம் வந்து அவர் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் வந்துட்டு இங்கே என்ன ஒழுங்காக நடக்குதா இல்லையான்னு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஃபஸ்ட்டு வெர்ஷன் செகண்ட் வெர்ஷன் நான் முடிச்சோன்னே காட்டுறேன். இல்லை நான் எல்லாத்தையுமே பார்க்குறேன். அவர் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக அவங்க இருக்கிறப்ப உண்மையுமே நமக்கு எனக்கே வந்து நம்ம நல்லா படம் எடுத்துருக்கோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் க்ரியேட் பண்ணாங்க. ஷாம் சார் வந்து எனக்கு எப்படின்னா, என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதில் அவங்களுடைய சூழ்நிலையில் அப்படியே ஒர்க் பண்ணாங்க. கடைசியாக வந்து இப்போ வரைக்கும் படம் ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் ரீகனும் முரளின்னு 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் தான் இப்போ வரைக்கும் என் கூடயே இருக்காங்க 24 ஹவர்ஸும். அதுக்கடுத்து யார் அப்படின்னா ஷாம் சார் தான். நேற்று நைட் நான் வீட்டில் போய் தூங்கிட்டேன். அவர் போய் சப்டைட்டில் போய் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இனியா எப்போ வருவாங்க அப்படிங்கிற வரைக்கும் ஷாம் வந்து எல்லாத்தையுமே பயங்கர கண்ட்ரோலில் ரொம்ப சப்போர்ட்டிவாக சொல்லுவாங்க. இந்த கார்ப்பரேட்டில் படம் பண்ணுறப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மித்து இருக்குது வெளியே. பட் எனக்கு உள்ளே வந்தப்போ அவங்க தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் இங்கே வரைக்கும் கொண்டு வந்தது அவங்க தான். என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப பயங்கரமாக பிரசாந்த் இது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும், இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அவங்க கதைக்கு கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் அவங்கக்கிட்ட அதே மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ்லையும் அப்படி தான் இருந்தோம். நான் நிறையா என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் அண்ணன்லேருந்து எங்கள் மாமா எல்லாருமே. அதாவது எப்படின்னா ப்ரூஸ்லி ஃப்ளாப் ஆகிட்டு உட்காந்துருக்கிறப்ப உடனே ஒரு ஃபோன் பாண்டராஜ் சார் கூப்பிட்டு நீ வாடா நான் உனக்கு பசங்க ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுறேன்டா அப்படின்றாரு. அட்டகத்தி தினேஷனை ஃபோன் பண்ணி நீ பிரசாந்த் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்கு ஒரு படம் பண்ணுறேன். ரோட்டில் போகிறவரெல்லாம் நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி கொடுத்து ஐயப்பண்ண எல்லாருமே ஒரு எனர்ஜி கொடுத்து பாலா எல்லாருமே வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் இந்த 4 வருஷம் நீங்கள் கொண்டு வர்றதே வந்து அவங்களோட சப்போர்ட்டில் தான். பாலா வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா அவர் பயங்கரமான ஒரு நடிகர். அது வந்து எனக்கு மட்டும் தெரியும். ஸோ அது வந்து இல்லைடா நீ காமெடி மட்டுமே பண்ணிகிட்ருக்க வேணாம் நம்ம வேறு ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். என்னை நான் நினச்சதை விட 100 மடங்கு பயங்கரமாக பண்ணிட்டான். அதுக்கப்புறம் விமலன்ட்ட கதை சொல்கிறப்பையும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்லியிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. அண்ணனுக்கு வந்து அந்த கதை பிடிக்கல. அப்புறம் இந்த கதை சொன்னோடனே அவர் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். அப்புறம் அண்ணங்கிட்டையும் நான் போய் சொன்னேன், அண்ணன் இந்த கேரக்டர் இது தானே, இந்த கேரக்டர் இது தான் பண்ணோம். அவருக்கு ஒரு 1/2 hour கதை தான் தெரியும். நான் 4 hours படம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கதையை கேட்டு அந்த கேரக்டரை கரெக்டாக கேட்டு அவரே நானே வந்து ஓகே நீ டேக்குன்னு சொன்னாலும் தம்பி இல்லை இந்த பருதி வரல ஒரு நிமிஷம் பருதியாக நான் ஒரு தடவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப பண்ணி பயங்கரமாக வந்து இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு விமல் நான் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து நான் ஒரே ஒரு தடவை தான் அந்த கேரக்டரைசேஷன் சொன்னேன். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர். எனக்கு வந்து பயங்கரமாக வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் சாதாரணமாக சொல்கிற ஒரு சீனை கூட அவர் வந்து பயங்கரமாக வந்து டெலிவர் பண்ணுவார். அதே மாதிரி இனியாவும் பயங்கர சப்போர்ட்டிவாக பண்ணாங்க. ஒரு சின்ன போர்ஷன் தான். அப்புறம் இனியாடியே தயங்கி தான் கேட்டோம் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னோம். அவங்களும் ஒரு மிகப்பெரிய நடிகை தான். நான் அப்போலேருந்து வாகை சூடா பார்த்ததுக்கப்புறம் எப்படி இவங்க ரொம்ப ரொம்ப யார் ஹீரோயின்னு கேட்குறப்போ இனியான்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சொன்னேன். அண்ணனும் சரி ஓகே அப்படின்ட்டாரு. அப்புறம் அஜித் சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கணேஷும் வந்து எவ்வளோ தடவை இதை கட் பண்ணிடலாம் கணேஷ், திரும்ப இதை வந்து சேர்த்துடலாம் கணேஷ்னு எத்தனை தடவை சொன்னாலும் சரி ப்ரோன்னு சொல்லி என்னென்னா அவர் திரும்ப ப்ரோ 2வது படம் இதில் விட்டேன்னா அவ்வளோதான் என் லைஃபு. ஸோ ஜி5லையுமே அதான் பிரச்சனை, நீ எப்போ தான்டா படம் தருவ, நீ தருவியா தரமாட்டியாடான்ற ஜோனுக்கு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப பார்த்து ரொம்ப மெனக்கட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 எபிசோடு மட்டும் போடலான்னு சொன்னாங்க. பட் எனக்கு 2 எபிசோடு அந்த வெப் சீரிஸுங்கவும் அதோட செட்டப்பே 2 எபிசோட் இருக்குது. ஸோ 2 எபிசோட் மட்டும் போட்டால் பிடிக்காது, சில பேருக்கு அது லேகாக தெரியலாம், அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ பேஸில் இருக்கும். ஸோ 5 எபிசோட் போட்டால் அதோட சென்ஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்கள்ட்ட நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்போம், கொஞ்சம் இருந்து பாருங்கள். அதே மாதிரி தயவு செஞ்சு இருந்து பாருங்கள். 5 எபிசோட் பார்த்துட்டு பிடிக்கலங்கிறது உங்களோடது. பட் எனக்காக அதான் நான் 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வந்து அதை இருந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா என் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் என்னென்னா இப்போ என்னையே ஹர்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, இல்லை இப்போ ப்ரூஸ்லி ஃப்ளாப் பண்ணி என்கிட்ட சொன்னால் பிரச்சனை கிடையாது, நான் யாருன்னு எனக்கு தெரியும். பட் அது வீட்டில் இருக்கவங்கள பாதிக்கிறப்போ அது நன்றி.
வணக்கம். நன்றி. நன்றி வணக்கம்.